வாழ்வின் ஊற்றாக உனில் நிறைந்தேன். நான் உனை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறேன். உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உனை தேற்றுமாயன். நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன். நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறேன். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கின்றீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. மத்தேயு 5:13-14 இறைவார்த்தைகள். நாம் ஒவ்வொருவரும் உலகின் உப்பாய் ஒளியாயிருக்கின்றோம். உப்பின் தன்மை நம்மிலிருந்து செயலாற்றுகின்ற போதே நாம் சாரம் மிக்கவர்களாயிருக்க முடியும். உப்பானது தன் சுவையினாலேயே அர்த்தம் பெறுகின்றது. நாமும் சுவை தருகின்ற மக்களாயிருக்க வேண்டும். இனிமையாக பேசுவது, இன்முகத்தோடு வரவேற்பது, இனிமை தரும் நற்செயல்களை செய்வது, தூய்மையோடு வாழ்வது போன்ற நற்பண்புகளை தன் வாழ்வில் கொண்டிருப்பதன் வழியாக சாரம் நிறைந்த உப்பாக நாம் இவ்வுலகில் வாழ முடியும். நாம் ஒவ்வொருவரும் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றோம். ஒளியின் மக்களாயிருப்பவர்கள் மறைவாயிருக்க முடியாது. ஒளியாகிய நாம் இருளகற்றக்கூடியவர்களாய், தீமையை பொசுக்குகின்றவர்களாய், மேல் நோக்கிய உயர்ந்த வாழ்வால் சுடர் வீசக்கூடியவர்களாய் விளங்க வேண்டும். இறைவா, நற்கருணை ஆண்டவரே, எம்மீது எழுந்தருளி எம்மை உம் வெளிச்சத்தால் நிரப்பி அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வாழ செய்தருளும். நற்கருணை நாதரே, நாங்கள் ஒவ்வொருவரும் சாரம் மிக்கவர்களாய் வாழ்ந்து சுவை தரக்கூடியவர்களாய் வாழ எம்மை உம் பரிசுத்தத்தால் நிரப்பிடும். உம் நன்மைகளை நாள்தோறும் செய்ய வரம் தாரும். ஆமேன். உயிரோடு உயிராக எனில் கலந்தீர், என் பணிவாழ்வின் ஊற்றாக எனில் நிறைந்தீர். நீரணை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறீர். எனக்காக உயிர் வாழும் இறையாகிறீர். நீரே என் தேவன், என்னை தேற்றுமாயன். நான் செல்லும் பாதைக்கு துணையாகிறீர். நான் சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறீர்.